வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதாவது நம்மளோட மனசுல வந்து அந்த ஒரு இயற்கையா யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டா, யாராவது ஒருத்தர் வசதியா இருந்தா, இல்ல யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்தா, அவங்க போய் பார்த்தோன்னே நமக்கு இந்த இரக்கம், அந்த இயற்கை தானாவே நமக்கு வருது. ஸோ அப்படி அதே மாதிரி இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சாஸ்திரங்களை வந்து இரக்கம் வந்து ஒரு பெரிய இட் இஸ் ஃபார் ஹையர் பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. உயர்ந்தமான ஒரு சேவைக்காக நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்தக்கூடாது. டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க வேறுபாடு பார்க்கணும். எப்படி அது நல்லதா கெட்டதா, அது பண்ணா அவங்களுக்கு உதவுமா, அவங்க உண்மையா வந்து ஒரு சரியான பாதைக்கு வராங்களா இல்லாதது நம்ம யோசனை பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு தடவை இல்லை 10 தடவை திங்க் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இறக்கத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க அர்ஜுனர் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, கேட்கிறவங்களுக்கு இது படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அர்ஜுனர் பண்ணது சரியா தான் இருக்கு, இறக்கத்தை காமிக்கிறது வந்து நல்லதுதான், அவங்க பண்ண ஒரு செயல் கரெக்டாக இருக்கு. ஏன்னா தன்னோட குருவுக்காக, தன்னோட பிதாமகனுக்காக, அதுக்கப்புறம் நான் வந்து மன்னராகிறதுக்கு இந்திரபிரஸ்த சாம்ராஜ்யத்துக்கு வந்து நான் ராஜா இருக்கிறதுனால பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களை வந்து நான் எதுக்கு வதம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் இறக்கத்தை காமிச்சிருக்காரு. அந்த இறக்கம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இது வந்து பகவானாலேயே சிபாரசு பண்ண ஒரு செயல். கிருஷ்ண பகவானே சொல்றாரு, அப்படின்னா இதனால முன்னாடி பார்க்கலாம், அடுத்த 2வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். இவங்க மேல நீ இறக்கத்தை காமிக்கிறது வந்து ஒரு சரியான செயலே கிடையாது, தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்க நம்ம பார்க்கலாம், ஏன் பகவான் அவங்க கிட்ட போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க பண்ணது எல்லாமே துரியோதனன் வந்து வெரி குட் மேனேஜர், நாட் எ குட் லீடர். அவர் வந்து நல்ல அமைப்பு நல்லா பண்ணுவாரே தவிர ஒரு நாயகன் கிடையாது, உண்மையான ஒரு நாயகன் கிடையாது. ஏன்னா தன்னோட சப்ஜெக்ட்ஸ், தன்னோட மக்களுக்கு எல்லாமே டபுள் டேக்ஸ் எல்லாம் வாங்கி வரி வாங்கி அவங்க கலெக்ஷன் பண்ணி இல்லாத ஒரு நபர்களாக வறுமையாக இருக்கிறவங்க நபர்கள் அவங்க கிட்ட எல்லாமே நிறைய பணத்தை வாங்கி அவங்களெல்லாம் தொல்லை கொடுத்துருக்கிற ஒரு நாயகர்கள். இந்த மாதிரி ஒரு மக்களை வந்து ஏன் நம்ம வந்து இறக்கத்தை காமிக்கணுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாம பாண்டவர்களுமே வந்து நிறைய தொல்லை கொடுத்துருக்காங்க, நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க துரியோதனர்கள் மற்றும் திருதராஷ்டிரர்கள் எல்லாமே சேர்ந்து. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க மேல நம்ம இறக்கத்தை காமிக்கணும்? இப்படியே அவங்கள வந்து நம்ம வந்து ராஜ்யத்தை ஆளுநருக்கு விட்டா மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வறுமையிலேயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பான ஒரு ராஜ்யத்தை வந்து இவங்களால கொடுக்க முடியாதுன்றது கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உடனே இந்த அதர்மத்தை அதர்மத்தை ஒழிக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும், இந்த ஒரு டார்கெட், இந்த ஒரு டார்கெட்ல தான் கிருஷ்ணர் வந்து சொல்றது வந்து உண்மையான ஒரு கருத்து. ஏன்னா கிருஷ்ணர் எப்பவும் பகவான் ஏதாவது சொன்னா அதுல வந்து சத்தியம் இருக்கும். ஏன்னா அவர் பேரே வந்து சத்தியவந்தா சொல்லி பேர். கிருஷ்ணர் இன்னொரு பேர் வந்து பரமசத்தியம் அப்படின்னு சொல்லி பேர். ஒரு எதை சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும், எது தவறா இருக்காது. ஸோ அதனால நம்ம மைண்ட்ல நம்ம மனசுல எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் மேல இருக்கத்தை நம்ம காமிக்கணும், யார் மேல இருக்கத்தை காமிக்க கூடாதுன்றது வந்து நம்ம நிறைய சரியா யோசனை பண்ண வேண்டியது. இந்த மனசு எப்படி இந்த மாதிரி ஒரு இருக்கைன்னா, the nature of the mind is thinking, feeling and thinking. ஸோ இந்த மனசோட இயற்கை எப்படின்னா, எதை பத்தியாவது யோசனை பண்ணிட்டே இருக்கும், எதை பத்தியாவது அனுபவிக்கணுன்ற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா,
பல நேரத்துல நம்மளுக்கு ஒரு சரியான நிர்ணயத்தை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 2 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெண் ஒரு நாள் தவறாம ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது போற வழியில வந்து ஒரு பெரிய ஜவுளி கடை. அந்த ஜவுளி கடையில ஒரு பொம்மைக்கு அழகா சேலையை போட்டு நல்லா அழகா வந்து இதை வந்து பார்த்த இந்த பெண்ணு இந்த சாரி மேல பயங்கரமான பற்று வந்துச்சு. எப்படியாவது இந்த சேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் அதை பார்க்கறது போகிறது, 2ஆவது நாள் பார்க்கறது ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸ் மேல வேலை மேல கவனமே இல்லை. அந்த சேலை மேலே கவனம். அப்படின்னு சொல்லி ஒரு நாள் 2ஆவது நாள் 3ஆவது நாள் அப்புறம் 3ஆவது நாள் வந்து அவரோட மனசு வந்து பயங்கரமான பதட்டம். எப்படியாவது நாளைக்கு வாங்கிடுறேன்னு சொல்லி நேரம் நைட்டெல்லாம் தூங்கல. 3 நாள் தூங்கல. 4ஆவது நாள் போய் கடைக்கிட்ட போய் அந்த பொம்மை மேல இருக்க சாலையை பேக் பண்ணி உடனே அவரு, இல்ல மேடம், உள்ள நீட்டா அழுக்காம இருக்கிறது புதுசு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல வேண்டாம், அந்த சேலையை இந்த பொம்மைக்கு கட்டுறீங்களா அந்த சேலையை அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி அவரு ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்து, ஏன்னா நமக்கு தெரியும் பொம்மைக்கு சேலை கட்டுனா ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் டைம் ஒரு கஷ்டப்பட்ட வேலை செய்யணும், அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதையே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சேலையில பொம்மையில இருக்க சேலையில நீட்டா பேக் பண்ணி போய் நம்ம போய் கொடுத்து, இந்த மேடம் வாங்கிக்கோங்க, நீங்க கேட்டது சாரி சொன்னா இவனுக்கு அப்படியே வேலை செய்யற பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அது நான் உள்ளது கொண்டு வர புதுசான கூட நீங்க அந்த பொம்மைக்கு போட்ட சேலையே வேணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ என்ன நீங்க அறிவிருக்கா இல்லையா உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? அது இதுன்னு பயங்கரமா அந்த அம்மாவோட மனசுல என்ன தோணுது அப்படின்னா, எப்படியாவது அந்த பொம்மை மேல சேலை ஏற்படாது. அதான் உத்தேசம். வாங்கணும்ன்றது கிடையாது. பொம்மை மேல சேலை ஏற்படாது. இதுதான் என்கிட்ட இருக்கணும், பொம்மை மேல சேலை ஏற்படாது. இப்படியெல்லாம் மனசு நம்ம வந்து தோண்டி அதனாலதான் மனசு கிட்ட வந்து ரொம்ப இதெல்லாம் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து நீங்க யோசனை பண்ணா உங்களுக்கு புரியும். சில சமயத்துல நம்ம மனசு எப்படி எப்படியெல்லாம் டெசிஷன் எடுக்குதுன்றது நமக்கு தெரியுது இல்லை. அதனால சாஸ்திரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து அறிவாளியா இருப்பாங்க, ஆனா அழகு இருக்க. ராபர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லி உங்களுக்கு தெரியும், சயின்டிஸ்ட். இந்த ராபர்ட் ஐன்ஸ்டைன் வந்து பார்க்கறதுக்கு அசிங்கமா இருப்பார், ஆனா பெரிய விஞ்ஞானி. அவரை வந்து பிரான்ஸ்ல ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், ரொம்ப உயர்ந்தமான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், பயங்கரமான அழகி. அந்த அழகி வந்து இவர் ப்ரப்போஸ் பண்றாரு ராபர்ட் ஐன்ஸ்டைனுக்கு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் பண்ணிக்கிறேன், 2 பேரும் கூட ஃபேமிலி அப்படின்னு சொன்னா ராபர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் என்ன ரீசன் உனக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது? நான் என்கிட்ட அழகே இல்லையே. அவ அந்த இது ஆக்ட்ரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட அழகு இருக்கு, அறிவு இல்லை. உங்ககிட்ட அறிவு இருக்கு, அழகு. அதனால நம்ம 2 பேரும் கூடனா நம்மளுக்கு வர குழந்தை எப்படி இருப்பாங்க, அழகு இருப்பாங்க, அறிவு இருப்பாங்க. அதனால நம்ம சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி இந்த இவங்க சொல்றாங்க. யாரு அழகை சொல்லுது, ஆக்டர் சொல்றாங்க. அப்போ ராபர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாங்க, ஒருவேளை நீங்க நினைக்கிறது ஆகாம இருந்தா என்ன பண்றீங்க? நீங்க நினைச்சது ஓகே, அப்படி ஆகாம இருந்தா என்ன பண்றீங்க? இல்ல கண்டிப்பா ஆகும், கண்டிப்பா ஆகாது. அதாவது சாஸ்திரம் என்ன சொல்றோம்னா, அழகு இருக்கிறவங்களுக்கு அழகு, அறிவு இருக்கிறவங்களுக்கு அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறவங்களுக்கு அழகு இருக்கிறது, அழகு இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கிறது. அதனால அறிவை தான் நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம், அழகில்லாத நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம். அறிவு இருந்தா போதும். பிரபுபாதர் பார்க்கறது எப்படி இருக்கு, சாதாரணமான நபரா இருக்கும், ஆனா உலகத்தையே வந்து அவரோட அறிவால
தூய்மையான பக்தினால மாற்றத்தை கொண்டு வந்தார். ஒரு விப்ளவத்தை கொண்டு வந்தார். அதனால இந்த மனசு வந்து பல விஷயங்கள் நம்மளுக்கு தோண்டி விட்டே இருக்கும். கோசாமி உபதேசம் சொல்றாரு. அதனால வாச்சோ வேகம், மனசோ வேகம், குரோதோ வேகம், அந்த மாதிரி இந்த விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகாலே கோசாமி சொல்றாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால எங்க அர்ஜுனர் அந்த இலக்கத்தை வந்து தேவையில்லாத ஆட்கள் மேல காமிக்கிறார். இதை வந்து காமிச்சிருக்காரு. இந்த மைண்ட்ல வந்து பல விதமான யோசனைகள் போயிட்டே இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், அப்புறம் வந்து நெசசிட்டி திங்கிங், அப்புறம் வந்து வீக்கெண்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லி பல விதமான யோசனைகள். சில யோசனைகள் என்ன ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்துல கூட அது ஆகாம போனா கூட நம்ம வந்து இது ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றிக்குவோம். இல்ல பண்ணலாம், பரவாயில்ல, இந்த வாட்டி ஜென்மாஷ்டமி வருது, செப்டம்பர் 4, நம்ம இந்த வாக்குல எல்லாருக்குமே இந்த வாட்டி இன்விடேஷன்ஸ் கொடுக்கலாம், வாலண்டியரா போய் நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மீட்டிங்ல பேசுறோம்னு நினைச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆகாத விஷயம், எல்லா இடத்துக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டம், நம்ம தாய் தோட்டத்துல ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கு, இங்க கொடுத்தா போதும் சொல்லி ஒருத்தர் சொல்லுவார். இல்ல இன்னொரு 5 பேர் அந்த பக்கம் போடலாம், 5 பேர் இந்த பக்கம் போடலாம், அப்படி போட்டா எல்லா இடத்துக்கும் வந்து ரீச் ஆகும், இன்விடேஷன் ரீச் ஆகும், பக்கமா இருப்பாங்க, ரோடு கிராஸ் பண்ணி வந்துடுவாங்க, ஹவுசிங் போர்ட்ல எல்லாம் வந்துடுவாங்க சொல்லி இன்னொரு சொன்னா அவர் பாசிட்டிவா திங்க் பண்றாரு. ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாடிக்கும் மைண்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் வந்து நிஜமா ரியாக்ட் ஆகும். ஒரு ஃபாரின் கண்ட்ரில வந்து ஒரு ட்ரெயின்ல வேலை செய்யற ஒரு இன்ஜினியர், லோகோமோட்டிவ் இன்ஜினியர், இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ட்ரெயின்ல சில பொருட்கள் எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த கோல்ட் ஸ்டோரேஜ்ல இவர் இன்ஜினியர். ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, ட்ரெயின்ல கோல்ட் ஸ்டோரேஜ் மறக்காம ஸ்டாப் ஆயிடுச்சு. உடனே கூப்பிட்டு நீங்க வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரெயின் வந்து ரன்னிங் ட்ரெயின், ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ட்ரெயின் கரெக்டாக போய் ஆகணும், ஸ்கெட்யூல் டைமுக்கு போய் ஆகணும். ட்ரெயின் போயிட்டே இருக்கு. இவர் வந்து அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் உள்ள இறங்கிட்டு அங்க ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காரு. ரிப்பேர் பண்ண யாரோ ஒருத்தர் பேசஞ்சர் தெரியாம உள்ள நுழையும் போது அந்த ஸ்டோரேஜ் மூடிட்டார், லாக் ஆயிடுச்சு. ரன்னிங் ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கிடையாது, நான் ஸ்டாப் ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்காரு. இவர் ஸ்டோரேஜ் க்ளோஸ் ஆன உடனே கட்டு சவுண்ட் வருது, அந்த சவுண்ட் வந்த உடனே புரிஞ்சிருச்சு, ஓ இந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல நான் லாக் ஆயிட்டேன். இப்போ கத்துறாரு, ஆனா யாருக்குமே கேட்கல. ரன்னிங் ட்ரெயின்ல என்ன கத்தா யாருக்கு தெரியும்? யாருக்குமே கேட்கறது இல்லை. போயிட்டே இருக்கு ட்ரெயின், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இவரு பயங்கரமா மைண்ட்ல நினைக்கிறேன், யோசனை பண்ணிட்டு இருக்காரு, நான் கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கிறேன், நான் ஃப்ரோசன் ஆயிடுறேன். அந்த ஃப்ரீசர் ஒரு பாக்ஸ் இருப்பாரு, ஃப்ரீசர், அந்த அதுல வந்து நம்ம அப்படியே இதாயிடும், அந்த மாதிரி புரிஞ்சிடும், உறிஞ்சிடும். அந்த மாதிரி ஃப்ரீசர்ல வச்சு என்ன மாதிரி அந்த மாதிரி உறிஞ்சிடும் சொல்லி அதை பத்தியே யோசனை பண்ணி கடைசியில இமேஜினேஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், கற்பனை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி கற்பனை பண்ணதுக்கு என்னாச்சு அப்படின்னா, அவர் உடலே விட்டார். கற்பனை பண்ணாம இருந்தா ஏதோ ஒன்று ஆயிருக்கும். நெகட்டிவா திங்க் பண்ணாரு, எனக்கு இந்த மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் போய் இந்த லிஃப்ட்ல போயிட்டே இருப்போம், உடனே பவர் ஆஃப் பண்ண என்ன டக்குன்னு நம்ம ஸ்டக் ஆயிடும். இப்போ நம்மளே ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? நம்ம மைண்ட் என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஆகலாம், அவனுக்கு பிரீத்திங் ப்ராப்ளமா இருக்கலாம், சுவாசிக்க முடியாது, நீ உடனே உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், அதனால கார்டியேஜ் பிளாக் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே கற்பனை பண்ணிட்டே இருந்தா அது அப்படியே அந்த மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ கற்பனை பண்றோமோ அது வந்து பாடி ரியாக்ட் ஆகி அவர் இறந்தே இருக்காரு. உண்மையா நடந்தது. அதனால நம்மளோட யோசனைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். அது முடியாத காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து பகவான் மேல இது போட்டு நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு இது ஏதோ ஆக போகுது, எனக்கு பகவான் மேல நம்பிக்கை இருக்கு, நல்லதாக போகுது, நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ணி அவங்களுக்கு அவங்களே வந்து இந்த என்ன வேலை செய்ய வேணுமோ அதை வந்து
செய்யாம இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா தான் திங்க் பண்றாங்க. எந்த எந்த பொருள் எந்த செயல் சொன்னாலும் நெகட்டிவா திங்க் பண்றாங்க. முதல்ல இப்படி ஆயிடும் வேண்டாம் அப்படின்னு பயப்படுறது. அவங்களும் பயப்படுறாங்க, மற்றவங்களும் பயப்பட வச்சிருக்காங்க. இல்லைங்க வேண்டாம் வேண்டாங்க, அங்கே போதும் வேண்டாம், யாரும் வரமாட்டாங்க, அப்புறம் பிரசாதம் நிறைய பண்ண வேண்டியதா இருக்கும், சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை, இந்த மாதிரி சொல்லுங்க. நெகட்டிவா திங்க் பண்ணி நெகட்டிவ் திங்க் பண்ணி அவங்களோட எந்த வேலையும் அவங்க கிட்ட அந்த டாஸ்க் கொடுத்தா அவங்க பண்ணுறதே இல்லை. எந்த வேலையும் அவங்க பண்றது. இந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்துக்கு வந்து ஒரு சரியான ஒரு சாதகமான ஒரு விஷயமே கிடையாது. அதனால இரக்கம்ன்றது, இந்த கம்பேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் கம்பேர் லாஸ்ட் 15 days முன்னாடி ஒரு பக்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பக்தர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த பாய் இருக்கிறவங்க கொண்டு வந்தாங்க. பாய் அந்த அம்மா வெயில் பயங்கரமான வெயில், மாயாவரம் பயங்கரமான வெயில். அவரு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. சொல்லி தான் தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா? இல்லை இல்லை வேண்டாம் தான் சாப்பிட்டேன். எவ்வளோமா பாய் சொல்லி ஒரு 200 ரூபா, ஒரு 150 ரூபா பாய் அப்படின்னா அவர் 200 ரூபாய் கொடுத்தாரு. கஷ்டத்தை பார்த்து அந்த 200 ரூபாய் கொடுத்தது நல்லது தான், நல்ல விஷயம் தான். ஆனா நான் சொல்றது மறந்துட்டேன். கரெக்ட் அவங்களுக்கு சொன்ன அவங்க கொடுத்த பிறகு எனக்கு தெரிஞ்சது. அப்போ அவர் சொல்றாரு, அதான் நான் அம்மா பார்த்து 50 ரூபாய் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அவர் பண்ணது கரெக்டா இல்லையா? 150 200 ரூபாய் கொடுக்குறாரு. சில்லறை பரவாயில்ல வச்சுக்கோங்க. அவங்க பண்ண கரெக்டா இல்லையா? தப்பா? நல்ல விஷயமா தப்பு பண்றீங்க. கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க வெயில பாவம். அந்த இதோட அதனால அவங்க எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு கொடுக்குறது நல்லது. இல்லை கொஞ்சம் கம்மி கூட கேட்கலாம். கம்மி கேட்கறது கூட வேண்டாம், ஏன்னா கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அந்த ரேட்டுக்கு என்ன தரத்துக்கு என்ன இருக்கோ அதை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால அவங்களாம் அறியாம இருக்கணும். என்ன வேணாலும் அது வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பணத்தை வந்து எடுத்து போய் குடிக்கலாம், இல்லை வேற ஏதோ நான் வெஜிடேரியன் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடலாம், இது மாதிரி பண்ணலாம். அப்படி பண்றதுனால அந்த ஒரு கர்மத்தை நம்ம எடுக்க வேண்டியது. அதனால இரக்கம் பண்றது வந்து யாருக்கு எப்போ எந்த சமயத்துல எப்படி பண்ணணுன்றது வந்து நம்ம யோசனை பண்ணிட்டு தான் பண்ணணும். அதனால கிருஷ்ணா சொல்றாரு, இவங்க மேல நீ இரக்கத்தை காமிச்சிருக்கீங்க இல்லையா, இவங்க யாரு தெரியுமா? அதர்மத்துக்கு வந்து பெரிய தலைவர் இவங்க, இவங்களுக்குமே எப்படி நீ இரக்கத்தை காமிச்சிருக்கீங்க? இப்படி நீ காமிச்சா உனக்கு தான் அதுல இருந்து முன்னாடி பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதனால யார் மேல இரக்கத்தை காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த இரக்கத்தை பத்தி தான் இங்க அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அர்ஜுனா, இந்த இரக்கம் வந்து ஒரு சரியான இரக்கம் கிடையாது. நீ யார் மேல குறும்ப காமிக்கணும் அவங்க மேல மட்டும்தான் குறும்ப காமிக்கணுமே தவிர மற்றவங்க மேல குறும்ப காமிக்கூடாது. அப்புறம் நம்ம பக்தி தொண்டர் கூட நம்ம பார்க்கலாம். ஏன் பிரபு அநியாயமா அந்த ஃபேமிலியை வந்து ரெண்டா பண்றீங்க, பிரிச்சுட்டீங்க, அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க புருஷனும் மனைவி. நீங்க இந்த கிருஷ்ணவர்களை கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே, அவங்க உங்களுக்கு நியாயமா? அவங்க மேல இருக்கத்தை காமிச்சு, அவங்க மேல இருக்கத்தை காமிச்சு. ஏன்னா அவங்க பண்றது ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி பண்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலி ஒரு மாதாஜிக்கு நம்ம வந்து கிருஷ்ணாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்ம பார்த்தீங்க. எப்படி அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபேவரபிளா இருக்காங்களா, சாதகமா இருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தா அவங்க 2 பேருக்குள்ள நடுவில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிட்டு அப்புறம் அவங்களை எப்படி இன்டெலிஜென்ட்டா வந்து நம்ம வந்து கைட் பண்ண மாட்டேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பெங்களூர்ல ஒரு ப்ரோக்ராம் போயிருக்கேன். அந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஹிந்தி மாத்திரம் நார்த் இந்தியன் அவங்க புருஷனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த அம்மா கொஞ்சம் படிப்பு கம்மி, அறிவும் கம்மி. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி எங்க ஹஸ்பண்ட் வந்து காலையில ரொம்ப நேரம் கூட கையில மணி எடுத்து கூட அடிக்கக்கூடாதா, பிரசாதம் சாப்பிடக்கூடாதா, இதெல்லாம் பண்றாங்க, என்ன பண்றது? சரி, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து கைட் பண்ணோம் அப்படின்னா, புருஷன் என்ன சொல்றாங்களோ, எப்படி சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கரெக்டா நடந்துக்கணும் வீட்டுல.
எந்த காரணத்தை கொண்டு அவங்களுக்கு தொல்லையை கொடுக்காது. நீங்க பண்ற ஒரு பக்தி அவங்க ஒரு பெரிய பலனா இருக்கக்கூடாது. ஆனா நீங்க அந்தரங்கமா என்ன பண்றீங்க, ரொம்ப தீவிரமா இன்டென்ஸ் பக்தி நீங்க பண்ணுங்க. சீரியஸா நீங்க உண்மையா நீங்க கிருஷ்ண பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு உங்க மனசுக்கு இதயத்துக்கு பண்ணிட்டா எப்படி வேணாலும் பகவான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருவார். கொடுக்காம விட மாட்டார். அவரே சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுவார். அந்த அமைப்பு கொடுத்துருவார். ஒரு வேலை கொஞ்சம் லேட் ஆகலாம், கொஞ்சம் தாமதமாகலாம். எதுக்கு தாமதமாகும் அப்படின்னா நீங்க ஏதோ அந்த உங்க புருஷனுக்கு தொலையை கொடுத்துருக்கீங்க பின்பிறவில, அதனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். இல்ல உங்களோட கர்மத்தையும் பாவத்தையும் சீக்கிரமா நீக்கப்படுறதுக்காக பகவான் அந்த மாதிரி கூட செய்யலாம். ஏன்னா பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா தூய்மையா இருந்தா போக முடியும். ஒரு கடுகளவுக்கு புண்ணிய காரியங்களை செஞ்சிருந்தா கூட நம்ம பகவான் கிட்ட போக முடியாது. கடுகளவுக்கு பாவம் செஞ்சா கூட நம்ம போக முடியாது. கடுகளவுக்கு நம்ம யாருக்கு பற்று இருந்தா கூட நம்ம போக முடியாது. நம்ம பேத்தி மேலேயோ, நம்ம பேரன் மேலேயோ, நம்ம பையன் மேலேயோ, யார் மேலே பற்று போக முடியாது. இதான் உண்மை. ஆக்சுவலா இது சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். அப்படி சொல்லி பேரன் இடம் போடா போடி அப்படி சொல்லி விரட்டக்கூடாது. அவனை கொஞ்சம் பையன் யார் வேணும் அவங்க நேசிக்கணும். அவங்க வாசல்ல அவங்களுக்கு எப்படி கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும்ன்றது நம்ம அறிவியல். ஏன்னா அவங்களே நேசிக்காம இருக்கும்போது நம்ம எப்படி பகவான் நேசிக்க முடியும்? அவங்க கிட்ட நல்லா பாசமா இருந்தா நம்ம பகவான் கிட்ட பாசமா இருக்க முடியும். அவங்க கிட்ட அன்பா இருந்தா நம்ம பகவான் கிட்ட அன்பா இருக்க முடியும் இல்லையா? அன்பன்றதே தெரியாம இருக்கா. யாரா இருந்தாலும் போடா கிருஷ்ணரை பத்தி பேசுறியா, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுறியா, ஏகாதசி ஃபாலோ பண்றியா, ஜெபம் பண்றியா அப்படின்னு தான் எங்கிட்ட வரல, போ எங்கிட்ட வரா அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டா ஒருத்தர் எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? அன்பே இல்லாத இருக்கும்போது அவர்கிட்ட என்ன மாற்ற முடியும்? அவர் கேட்கறது அன்புதான் கேட்கிறாங்க. ஆனா அவங்களாம் யாரு? அவங்க நம்மதான் அவங்கள இவங்க அப்படியே இவங்க இப்படி சொல்லி பாருங்க. ஆனா எல்லா ஜீவராசிகளும் பகவானோட அந்த அம்சங்கள் தான். எல்லாருமே மமைவாம்ச ஜீவபூதே சனாதனா மனஹா சஸ்திரியானி பிரகிருதி கர்ஷினி அப்படின்னு சொல்றாங்க. எல்லா 84 ஜீவராசிகளும் என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அந்த ஒரு கோணத்துலதான் நம்ம பார்க்கணும். எல்லாரையும் அவங்களாம் நம்ம வீட்டுல வந்திருக்காங்க அப்படின்னா பகவானோட ஒரு அருள். அவங்களுக்கு ஏதோ கிருஷ்ண பக்தி நீங்க கொடுக்குறீங்கன்ட்டு பகவான் உங்க வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் உங்க புருஷனையும் உங்க குழந்தைக்கும் உங்க பேரையும் அமைச்சிருக்காங்கன்னா பகவான். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு பக்தி சேவை செஞ்சு ஸ்டாப் ஆயிட்டு இருக்காங்க. பின் பிறவில ஒரு 15 சதமோ 25 சதமோ 40 சதமோ பக்தி பண்ணி அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஒரு பக்தர் வீட்டை அவங்க பிறகு கொடுக்குறாங்க. பக்தர் வீட்டை பிறகு கொடுத்து மறுபடியும் அவங்க கண்டினியூ பண்றதுக்காக தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. தவிர அவங்கள போய் நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஒண்ணு வேதா, இன்னொன்று வேதனை. வேதா இன்னொன்று வேதனை. அந்த வேதான்றது என்னன்னா ஞானம், அறிவு, நாலேஜ். வேதனை சஃபரிங்ஸ், துன்பம். சோ வேதங்களை படிச்சுட்டு இன்னொருத்தர் வேதனையை நம்ம எடுத்துக்காம இருந்தா அது ஒரு வேதனை கிடையாது, அது ஒரு அழிவே கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? வேதம்னா அறிவு, நாலேஜ். வேதனை அப்படின்னா துன்பம். வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு வேதனையை பற்றியே சிந்திக்காம இருந்தா அந்த அறிவை வேஸ்ட் ஆகும், அது நஷ்டம். அதனால மற்றவங்களோட சஃபரிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட துன்பத்தை நம்ம புரிஞ்சுக்காம இருந்தா அதான் சாதுக்கள் அப்படிதான் இருந்தாங்க. சாதுக்களோட அந்த மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமான இலக்கத்தை காமிக்கிறாங்க. ஒரு நதியில ஒரு சாது குடிச்சுட்டாப்பதான் ஏகாதசி நாள் நல்லா குடிச்சுட்டு வெளியே வராது. இன்னொரு நபர் அவர் பக்தர் கிடையாது, கொஞ்சம் திமிர் பிடிச்சாங்க. அவர் அங்க சாதுவை பார்த்துட்டு வீட்டுல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு மேல துப்புறான். சாது மேல துப்புறான். சாதுவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் நல்லா தண்ணியான குடிச்சுட்டு அவன் மேல துப்பிடுவோம், இல்ல பலாத்தான் கரெக்டா இல்லையா? ஆனா சாது என்ன பண்ணாரு? தொடச்சிக்கிட்டு மறுபடியும் நதிக்கு போனார்.
நதி போய் மறுபடியும் குடிச்சார். சரி, மறுபடியும் துப்புனாரு. ரெண்டாவது தடவை மறுபடியும் போய் குடிச்சிட்டு வந்தாரு. மூணாவது தடவை அப்படி பண்ணாரு. நாலாவது அப்படி பண்ணாரு. பல தடவை துப்புனா பல தடவை போயிட்டு வந்தாரு. கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன நீ மனுஷனா? நீ ஒரு மனுஷனா? நீ உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல, அத்தனை தடவை நான் துப்பி மறுபடியும் நீ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ஏன் என் மேல உனக்கு கோவமே வரலையா? எதுக்கு சார் உங்க மேல நான் கோவப்படணும்? எதுக்கு நான் உங்க மேல கோவப்படணும்? உங்கனால எனக்கு நிறைய பலன் வந்துருக்கு. ஏகாதசி நாள் அது என் கங்கை நதியில பல தடவை நான் குளிச்சுட்டேன். நான் நினைச்சிருந்தா கூட என்னால குளிக்க முடியாது. நான் நினைச்சு இத்தனை தடவை குளிக்கணும்னு சொல்லி நான் வந்து கமிட்மெண்ட் பண்ணிட்டு வந்த கூட என்னால குளிக்க முடியாது. 3 நாள் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுயா. அந்த நபர் அப்படியே கால கட்டியா முடிச்சுட்டார். இந்த மாதிரி சாதுக்கள் இருக்காங்களா அப்படின்னா, சாது அப்படின்னா ஒரு கடினமான விதயங்கள் இருக்கிற ஒரு நபரை கூட அப்படியே கரைச்சி அவன் உண்மையா சரண அடைஞ்சிடணும். அந்த மாதிரி இலக்கத்தை உண்மையா நம்ம காமிக்கிறத அதர்மத்தை பண்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க, அயோக்கியத்தனம் பண்றவங்க இவங்க மேல இலக்கத்தை நம்ம காமிக்கவே இந்த கீதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி இலக்கம் கிடையாது. ஆனா அர்ஜுனனை வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சு அவரை கருவியா பயன்படுத்திக்கிட்டு நம்மளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில கூட நிறைய சமயத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நீங்க வரலாம். அதனால யார் மேல இலக்கத்தை நீங்க காமிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால கண்டவர்கள்லாம் நம்ம அம்மா தர்மத்தை குடும்பம்னு சொல்லி டக்கு எடுத்து எதுக்காக பயன்படுத்துறாங்க? அந்த பணத்தை வந்து எந்த ஒரு சேவைக்காக அவங்க யூஸ் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குடிகார வந்து ஐயா குடியா 10 ரூபா குடியா அவன் போய் தண்ணி அடிப்பான். அந்த மாதிரி அந்த நாட்கள் போய் நம்ம அப்படியாப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நாம தான் இது. அதனாலதான் இரக்கம் பண்றது வந்து ஒரு பெரிய சேவை. யாருமே இந்த ஒரு சேவை வந்து செயல்படுத்த முடியாது. அப்படி ஒரு வேலை நம்ம செயல்படுத்தால் சரியான நல்ல சிந்தனை பண்ணி யோசனை பண்ணி தான் நம்ம வந்து அந்த இயக்கத்தை காமிக்கிறத தவிர எல்லாருமே இயக்கத்தை நம்ம காமிக்கணும். இப்போ சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, விலங்குகள் மேல அன்பா வந்து பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பழகுறேன்னு சொல்லி அவங்களை கொண்டு வந்து பெட்ரூம்ல வச்சுக்கிறது, அதுக்கு கனகாணி போடுறது, ஏசி போட்டு விடுறது, பிளாங்கெட் போட்டு படுத்து விடுறது, கார்ல கொண்டு போகிறது, இல்ல அவங்களை கூட்டிட்டு போய் அங்க மலமூத்திரம் விசர்ஜனை பண்றது, அவங்களை வெளியே போயிட்டு போறது, இது கிடையாது அன்பு. அன்புன்னா அவங்க எந்த காரணத்தை கொண்டு சாரீரகமா துன்பத்தை கொடுக்கணும், துன்பத்தை கொடுக்காம பார்க்கிறது தான். ஆனா வெளிநாட்டுல என்ன பண்றாங்க, அவங்களே பெரிய ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்களுக்கு. வெளிநாட்டுல கூட நம்ம போக வேண்டாம், நம்ம ஊர்ல நிறைய பேர் பெரிய போட்டோ எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா இந்த நாயகனை நான் வாழ்ந்தேன், பெரிய மாலை பூஜை பண்றாங்களோ இல்லையோ அந்த நாயகன் நான் இது கண்ணா உண்மையா நான் பார்த்துருக்கேன். நல்லா படிச்சவங்க நான் சொல்றேன், படிச்சவங்கள நான் உண்மையா நேரடியா நான் பார்த்துருக்கேன். அதுக்கு இப்ப கூட போறவங்க அவங்க வீட்டுல அந்த நாயோட போட்டோ இருக்கு. அது ஒரு பெரிய மாலை. அந்த மாதிரி எல்லாம் மக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் இப்படி இந்த மாதிரி அறிவை வந்து பயன்படுத்துறது வந்து வேஸ்ட். அது பௌதிகத்துக்கும் நாயகம், ஆன்மீகத்துக்கும் நாயகம் உபயோகமே. இரக்கம் பண்றது வந்து யாருமே நம்ம இரக்கத்தை காமிக்கணும், கேர்ஃபுல்லா எச்சரிக்கையா நம்ம வந்து இரக்கத்தை காமிக்கணும். ஐயோ அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கும், ஆனா எதுக்கு அவங்க பயன்படுத்துறாங்கன்றது அதுதான் ஜடபரத்தில் கூட நீங்க பாருங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அவங்க காலகட்டத்தில் இருக்கும்போது ஒரு அரசர் பேர் நல்லா இருக்கு, இல்ல ஜடபரத் அந்த பிரிவு இருக்கும்போது 15 வருஷம் யாருக்கிட்டையும் அவர் பேசுறதே இல்லை, யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை. ஏன்னா வர்த்தமானமா இருக்கும்போது பந்தப்பட்ட ஆத்மாவா ஆயிடும். அது எந்த நிலையில இருக்காது தெரியுமா? இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி
இந்த ஸ்டேஜஸ் பாபா ஸ்டேஜ் 9 ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த 9 ஸ்டேஜ்ல உயர்ந்தமானவர்களே வந்து பாபா ஸ்டேஜ், அதுக்கு அடுத்தது பிரேமா ஸ்டேஜ். அந்த பாபா நிலையில இருக்கும்போது கூட அவருக்கு வந்து ஒரு மான் மேல பற்று வந்துச்சு. ஏன் அந்த மான் மேல பற்று வந்துச்சுன்னா, அந்த நிலையில பற்று வரக்கூடாது. ஆக்சுவலா அந்த நிலையில அவ்வளவு உயர்ந்தமான நிலையில இருந்தார். அப்படியே ஏன் வந்துச்சுன்னா, பின்பிறவில வந்து ஒரு அரசரா இருந்தார். அரசரா இருக்கும்போது அரசரோட ஒரு முக்கியமான சேவை என்ன, பாதுகாப்பு கொடுக்கணும். மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, ஒரு ஜீவராசிக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது அவங்களோட கடமை. அப்படியே ஒரு கர்ப்பமான ஒரு மானை வந்து ஓடிட்டு இருக்கும்போது தன்னோட அங்கே பிரசவமாகி அந்த மான் குட்டி குழந்தை மானை வந்து அங்க பிரசவம் பண்ணிட்டு அந்த குட்டி அந்த மானை பார்த்து இவங்களுக்கு என்ன சொல்றது, இரக்கம் இரக்கம் எப்படியாவது இதை காப்பாற்றணும், ஏன்னா இதை அப்படியே விட்டா சிங்கமோ புலியோ வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அது மேல பட்டு வந்து அதை வளர்த்துனாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஜடபரத்தில் வந்துச்சு. அது அந்த பற்று வந்து காரணம் வந்து பின்பிறவையோட அந்த என்னது சத்திரனா இருக்கும்போது அந்த குணங்கள் எல்லாம் இருந்தது. அந்த குணம் வந்து அவங்களை வந்து அங்க என்ன பண்ணுச்சுன்னா அந்த பாவோட சேர்ந்து கீழே இறங்கிடுச்சு. அப்ப அடுத்த பருவ ஜடபரத்தை பிறப்பெடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருந்தார். யாருக்கிட்டையும் நான் பேசக்கூடாது, ஏன்னா எவன்கிட்ட பேசினா கூட கொஞ்சம் சண்டை வந்துடும், மறுபடியும் கோபம் வந்துடும். இந்த அரிசன் வர்க்கங்களை நம்ம வந்து வெல்ல முடியாது. காமம், குரோதம், லோபம், இப்படி இது வெல்லணும் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. பகவான் நாமத்தை தவிர பக்தர்களை தவிர யாருக்கும் பேசக்கூடாது. இவர் என்ன பண்ணாரு, இவங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. இவங்களுக்கு காஞ்சி போன அந்த ரொட்டியை கொடுக்குறது, ஓட்ட இருக்கிற அந்த தட்டையை கொடுத்து போய் எங்க விவசாயம் பார்த்துக்கப்போ அங்க நம்மளெல்லாம் ஜமீன் இருக்கு, அங்க போய் யாரும் சாப்பிடாம பாதுகாப்பு கொடுத்து அங்க போய் உட்காந்து இவரு எதுவுமே சொல்லணும் பேசாம சரி போய் நாங்க உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அரசர், அந்த அந்த ராஜ்யத்தோட அரசர் வந்து பல்லக்கில், அந்த காலத்துல பல்லக்கில் உட்கார வச்சு வருவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்க சினிமால, 4 பேர். ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா 3 பேர் தான் இருக்காங்க. இவர் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி ஆடுறாரு, பல்லக்கில் உட்காந்து இருக்கும்போது. ஏன்னா சரிசமான பேலன்ஸ் இல்லை, அதனால இப்படி ஆடிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் எவ்வளவு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றாரு. இவங்க இந்த சமயத்தில் இருக்கும்போது என்ன பண்றாங்க, இவரு பெரிய உருவம் ஜடபரதர், ரொம்ப உயரமா இருந்தாரு, ரொம்ப குண்டா இருந்தாரு, பார்க்கறதுக்கு வாட்ட சட்டமா இருந்தாரு. அவனை கூப்பிடுறான். உடனே கூப்பிட்ட உடனே ஜடபரதர் ஓடி வராரு. ஓடி வந்து ஐயா என்ன பண்ண தூக்கடாது. அவர் தூக்கிட்டு இருக்கும்போது, அவர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, வழியில வந்து எறும்பு எல்லாமே லைனா போயிட்டு, அது வந்து மெதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இவரு, ஜிக்ஜாக் வைப்பாரு. இப்படி 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 இந்த சைடு ரைட் லெஃப்ட் இப்படி போயிட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு உட்காந்தவருக்கு என்ன ஆகும், இப்படி இப்படி ஆடுவாங்க. ராஜா கோவம் வந்துருச்சு. ராஜா கோவம் வந்தோடனே, என்னோட இருந்த மாடு அறிவு இருக்கா உனக்கு, நான் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க அரசரு, அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு இல்லை, எப்படி எப்படி தூக்குறது நமக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இருக்காரு. கொஞ்சம் இடப்பத்தார் யோசனை பண்ணாரு. சாதாரண அவர் பேசியிருக்க மாட்டார். 15 வருஷமாச்சு அவர் பேசி கிட்ட சொல்றாரு, ராஜா மக்களை வந்து சரியான ஒரு வழியில பாதுகாப்பு கொடுத்து, அவங்களுக்கு வந்து சம்ரட்சணையை கொடுத்து, ஒரு ஆன்மீகமான வழிய வெளிச்சத்தை நீங்க காமிக்கிறவங்க, நீங்களே இந்த மாதிரி பௌதிகங்களை ஆழ்ந்து போயிருக்கீங்க, நீங்களே இருந்தா மக்கள் எப்படி வந்து சரியான அவங்களோட குறிக்கோளை வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் சொல்றாங்க, நீங்க ஒரு ஆத்மஸ்வரூபமானதை நீங்க மறந்துட்டீங்க. இப்படியெல்லாம் நீங்க வாழ்ந்தா கடைசியில ராஜ்யத்தை வந்து எப்படி மக்கள் வந்து சரியான ஒரு பாதையில போறாங்க விளக்கத்தை கொடுக்க 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 அந்த ராஜாக்கே வந்து அதிசயமாயிடுச்சு. என்னடா இவன் பார்க்கறதுக்கு ரோட்ல போற பொறுக்கி மாதிரி இருக்கான், இது துணி கூட சரியா துணி இல்லை, தலை சீவி எத்தனோ வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த நிறைய பேர் நீங்க பாத்துருக்கீங்க, ஒசுல இருக்காங்க, இந்த ஜடைய வந்து பகவானுக்காக நம்ம இது லாரிக்கு கயிறு கட்டுற பாருங்க, அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. ஏன் எதுக்குன்னு கேட்டா, சுத்தி 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 அது இது எடுத்து சுத்தி எடுத்து முடிச்சா கூட அது பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு நான் பகவான் சாமிக்காக சொல்லுவாங்க.
அந்த மாதிரி முடியெல்லாம் அந்த மாதிரி இருக்கு ஜனபரத்துக்கு. இப்படி இருக்கா, இவன் போய் இப்படி பேசுறானே, இந்த தத்துவத்தை பேசுறானே, யார் இவரு சாமி, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து குடிச்சிட்டார், பள்ளத்துல இருந்து குடிச்சிட்டு அவர் கால குடிச்சிட்டார். ஒரு பேர் நல்லா இருக்கு, பேரே வர மாட்டாங்க, ஜனபரத்தை பேசுறாரு, இந்த ராஜா பேர் வர மாட்டாரு, நாளா ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க, ஏதோ பேர், நல்ல பேர் அது வர மாட்டாங்க. அப்போ இல்ல, நாளை ஏதோ ஸ்டார்ட் கரெக்ட், நாளை ஸ்டார்ட் ரஹகுணா, ரஹகுணா பேர் வருது. பிரபு ஆரஞ்சுனா ரஹகுணா பேர், அந்த அரசன் பேர். காலை பிடிச்சிட்டு, இனிமே நீங்களா எனக்கு நான் ஒரு சீடனா இருக்கிறேன். ஏன் இதெல்லாம் இந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இத்தனை 15 வருஷமா பேசாம இருக்கிறது வந்து இந்த ஜடபரத்து அந்த அரசர் மேல, அந்த ரஹகுணா மேல இரக்கத்தை காமிச்சாங்க, கிருபையை காமிச்சாங்க. எப்படியாவது இவனை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி பாகத்துல நிறைய நம்ம பார்க்கலாம், நிறைய கேரக்டர்ஸ். நாரத மகாமுனி அந்த விலங்குகளை வந்து பாதியா வதம் பண்ணி அவன் தன்னோட வாழ்க்கையை வந்து மேனேஜ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் வந்து நாரத மகாமுனி வந்து துருவ மகாராஜ் மேல எப்படி இரக்கத்தை காமிச்சாரு. அதாவது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இரக்கத்தை காமிக்கிறது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி நம்ம பார்க்கலாம், நல்லது கெட்டது பார்த்துட்டு நம்ம வந்து அவங்க இரக்கத்தை காமிக்கிறோமே தவிர எல்லாருக்குமே இரக்கத்தை காமிச்சிருக்கோம். அப்போ நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டடியா பண்ணிக்கிட்டு, அப்படி ஒருவேளை நம்மளுக்கு ஒரு அந்த மாதிரி நிர்ணயம், சரியான நிர்ணயம் எடுக்காம இருந்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மூத்த பக்தர்களை கேட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செய்யணும். அதனால இங்க அர்ஜுனராஜன் பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, எப்படி இரக்கத்தை காமிக்கிறாரு அப்படின்னா, தன்னோட கையில இருக்கிற நாட்டிவா அந்த தனசலை கீழே விட்டாரு, தனசை கீழே விட்டாரு. வாயெல்லாமே ட்ரை ஆயிடுச்சு, சுத்தமா காஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் நம்ம நடந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு வெயில்ல நமக்கு எப்படி இருக்கும், சுத்தமா ட்ரை ஆயிடும், டீஹைட்ரேஷன் ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அப்புறம் தோல் எல்லாமே காஞ்சிருச்சு, அப்படியே சிவரி நடந்துறாரு, நடந்துறாரு. பார்த்தோம்னா என்னடா போர் பண்ண சொல்றாரு, ஆனா இவங்க யாரு, என்னோட பிதாமகா. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் மண்ணில் கண்ணிலெல்லாம் ஆடிட்டு வருவேன், என் ட்ரெஸ் எல்லாமே ஆடை எல்லாமே அழுக்கா இருக்கும். அப்போ என்ன தூக்கி அவர் ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு, சிம்மம் இது லயன் மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு சிம்மாசனத்துல. அவங்களோட மடியில உட்கார வச்சு என்னை வந்து கொஞ்சுவாரு. இவரை போய் கொண்டுதா நியாயமா இது? ஆனா நமக்கு அர்ஜுனா சொல்றது ஒரு விஷயத்துல பார்த்தா நல்லதா மாதிரி தெரியுது, ஒரு தூயமான பக்தர் பேசுற மாதிரியே இருக்கு இல்லையா? தூயமான பக்தர் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க பண்ண வேலை எல்லாம் என்ன பண்ண வேலை, அவர் எந்த பகுதியில் இருக்காரு, பீஷ்மர் அதர்மத்த சைடுல உட்கார்ந்துருக்காரு, துரோணாச்சாரியர் அதர்மத்த சைடுல உட்கார்ந்துருக்காரு. துரோணாச்சாரியர் யாரு? ஃபேவரட் டிசைபிள், ஃபேவரட் டிசைபிள். அந்த ஸ்கூல்லயே, அந்த குருக்குள்ளேயே என்ன தவிர என்ன மிஞ்சி எதுவும் பண்ண மாட்டார் துரோணாச்சாரியர். அவருக்கு எனக்கு அவருக்கு அவ்வளவு பற்று, இவங்களை போய் கொள்ள சொல்றாரு, இவங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறது பார்த்தா உண்மையா நினைச்சிடலாம். அதான் இந்த ஸ்லோகா பாகவத ஸ்லோகல சொல்றாங்க, தேவர்களை கூட ரொம்ப நல்லா ஸ்லோகா. One who has unflinching devotion for the personality of God has all the good points of the God. But one who is not a devotee of the Lord has only material qualifications that are of little value. இந்த பாகவதம் 5வது ஸ்கந்தத்துல 18வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துல சொல்றாங்க, யார் ஒருத்தருக்கு வந்து அகிஞ்சனமான ஒரு பக்தி இருக்கோ, யார் மேல, பகவான் மேல, அவங்க வந்து தேவர்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தேவர்கள் வந்து தூய்மான பக்தர்கள். ஆனா a devotee of the Lord, one who is not devotee of the Lord, ஆனா பகவானுக்கு பக்தராகாம இருந்தா, நம்ம கிருஷ்ணர் நம்ம பகவானுக்கு வந்து யார் பக்தராகாம இருந்தா, அவர் தேவர்களா இருந்தா கூட அவங்களுக்கு என்ன ஆகும், நீங்க சொல்றாங்க லிட்டில் வேலை, அப்ப அவர் வந்து மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பக்தர் வந்து ஒரு என்ன சொல்றாங்க, யார் ஒருத்தர் வந்து அகிம்சமான பக்தி இருக்கோ, அதாவது எந்த விதமான பௌத்திகமான ஆசைகளே இல்லாம, பற்று இல்லாம, பந்தப்பட்ட ஒரு செயலை, ஒரு இயற்கை இல்லாம பக்தி செய்யறாங்களோ, அவங்க வந்து தேவர்கள் சமானம்.
அப்படி தேவருக்கு சமானமா இருந்தா கூட பகவானுக்கு பக்தரா இல்லாம இருந்தா அவங்களுக்கு வந்து மதிப்பே இல்லை, கொஞ்சம் கூட மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. This is because he is hovering on the mental plane and is continuing to attract everybody. ஆனா ஏன்னா தேவர்கள் கூட பக்தர்கள் தான், பகவான பக்தர்கள் தான். ஆனா நிறைய சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பௌத்திகமான விஷயங்களை ஆழ்ந்து போயிடுறாங்க. சொர்க்கலோகத்துல நீங்க தெரியுமா தெரியாதோ பல விசேஷமான சொகசமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க காலையில வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா டான்ஸ், ரொம்ப ஊசி வேணுக்காக பகவானே மறந்துடுறாங்க. அதனாலதான் சொல்றாங்க பகவானுக்கு பக்தராக இருந்தா நீங்க பௌதிகமான பிளாட்ஃபார்ம்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் சொல்றாங்க. அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க, 2 தடவை சொல்லிருக்காரு ஒரு ஸ்லோகம். தெரியுமா? ஒரு ஸ்லோகம் 2 தடவை ஒரே ஸ்லோகம் 2 தடவை ரிப்பீட் ஆகும். 18வது மன்மனாபாவம் இந்த நான் சொன்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன்மனாபாவம்னா எப்போ நம்ம பகவானை பத்தியே நினைச்சிருக்கோம். பகவானுக்கு பக்தராகும். அதுக்கப்புறம் பகவானுக்கு வந்து பிரணாமங்கள் செலுத்து, நமஸ்காரங்கள். மன்மனாபாவம் மாத்தியாதி நாமம், அப்புறம் வந்து எப்போ பக்தராகும், பகவானுக்கு பக்தராகும். இந்த 4 விஷயங்கள் யார் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா மாற்றத்தை நம்ம பார்க்கணும், பக்தியை நம்ம மாற்றத்தை பார்க்கணும். அதனாலதான் இந்த ஸ்லோகம் வந்து 2 தடவை ரிப்பீட் பண்ணிருக்காங்க. யாருக்கா தெரியுமா? பாத்துருக்கீங்களா? யோசனை பண்ணீங்களா? நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? 2 தடவை சொல்றாங்க. இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. ரொம்ப இந்த 4 வந்து சூத்ராஸ், பக்திக்கு வந்து சூத்திரம், 4 சூத்திரம். அதனால இரக்கத்தை நம்ம காமிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். ஆனா அர்ஜுனர் தவிக்கிறாரு, தவிக்கிறாரு. அப்படியே அவங்களுக்கு நடந்தது. அப்படியே குளிர்ல போய் ஹிமாலயத்துல போய் இமமலையில போய் நம்ம வந்து கேதார்நாத்லயோ இதுல போய் நம்ம வந்து லேண்ட் ஆன எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அப்படியே கிடக்கு. அந்த பிளாங்கெட்டே வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ரீசர்ல இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். அப்படி நடக்கிறாங்க இவங்களை பார்த்த உடனே. அப்படின்னா அந்த அளவுக்கு பற்று வச்சிருக்காங்க. யார் மேல? கௌரவர்கள் மேல. அவங்க மட்டும் மேல துரோணாச்சாரிய பீஷ்மர் மட்டும் பற்று வச்சா பரவாயில்ல, எல்லா சிப்பாய்கள் மேலும் பற்று வச்சிருக்காரு. என்ன இருக்கும் போது பாவம் இவங்களுக்கு எல்லாமே, இவங்களோட மனைவிகள் எல்லாமே விதவையாயிடுவாங்களோ, யார் அவங்களுக்கு பார்த்துக்கிறவங்க யாரு இருக்காங்க அவங்கள? அப்புறம் வந்து வர்ணசங்கர் ஆயிடுதுன்றாங்க. வர்ணசங்கர் அன்வான்டட் பாப்புலேஷன் ஆயிடுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால அந்த இயக்கத்தை பத்தியா இந்த 3 ஸ்லோகங்கள நல்ல விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ மாதாஜி ஒரு இது சொல்லியிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசிக்கலாம். குரு பூர்ணிமா சொல்லி நம்ம எல்லாருமே கொண்டாடுவேன். முக்கியமா நம்ம கௌடி சம்பிரதாயத்துல வந்து இந்த குரு பூர்ணிமா எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க ஆன்மீக குருவோட இந்த பர்த்டே பிறந்த நாள், அந்த நாள்ல வந்து வியாசாசனம் மேல வரல அவரை உட்கார வச்சு அவங்களோட குளோரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு, குரு பூஜை பண்ணிட்டு குளோரிஃபிகேஷன் அவங்க கௌடி சம்பிரதாயம். ஆனா வேதங்களை வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, குரு பூர்ணிமா அப்படின்னா, குரு அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் யாருன்னா வேதவியாசர். இந்த கிரந்தங்கள் எழுதிருக்காங்க இல்லையா, பகவான் கிருஷ்ணரே வந்து இலக்கையே அவதாரம். அந்த லிட்டரரி இன்கார்னேஷனா வந்து இந்த வேதங்களை எழுதிருக்காங்க. ஏன்னா இந்த வேதங்கள் எல்லாம் தான் அசாதாரணமான நபர்னால எழுத முடியாது, சாதாரணமான நபர்னால எழுத முடியாது. அதனாலதான் பகவான் என்ன பண்ணாரு, தானே வந்தார். சாட்சாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு சொல்றாங்க. அவரே வந்து இந்த கிரந்தங்கள் எழுதினார். அதனால அந்த வேதவியாசரை தோன்ற நாள் நேற்று, அவர் தோன்ற நாள் ஒரு பௌர்ணமி நாள். அதனால அவரை வந்து நம்ம வந்து ஆராதனை பண்றதுக்கோ பூஜை பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட தகுதியே இல்லை, நம்ம அவரை பார்க்கவும் முடியாது. அதனால என்ன பண்றாங்க, அவங்களோட பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க குருமார்கள் இருக்காங்க. நம்ம குருமார்கள் இந்த பாரம்பரியத்தை வந்து குரு சிஷ்ய பரம்பரை அந்த குருவில் வந்து நம்ம இன்னைக்கு பூஜை பண்ணி அவங்க கிட்ட நம்ம அருள் வாங்குறோம் சொல்லி இத்தனை நாள் நம்மளுக்கு வந்து அவங்க கல்வி கொடுத்துருக்காங்க. ஆன்மீகமான கல்வி, முக்கியமா ஆன்மீகமான கல்வி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கல்வி கொடுத்ததுனால அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு குரு பூஜை பண்ணி அவங்களோட அருளை சொல்லுவாங்க. ஸோ வேதவியாசர் வந்து
எல்லா குருகளுக்கும் வந்து அவர் வந்து எல்லா பிரதிநிதிகளும் வந்து அவர் வந்து ஆன்மீக குரு. ஸோ அவரை எல்லா குருவும் நம்ம பார்த்தா வந்து வேதவியாசர பிரதிநிதியா நம்ம பார்க்கணும். அதனாலதான் இந்த வியாசாசன் வந்து எதுக்கு அங்க மேல உட்கார்ந்துருந்தவங்களுக்கு வந்து சரியான தகுதி வேறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வியாசா அப்படின்னா யாருக்கா தெரியுமா? வியாசா கும்பிடும். வேற பரந்த மனசு. ஓகே, வெரி குட். வேற வியாசா அப்படின்னா இருக்கிறது. அவர் என்ன பண்ணார் வந்து வேதங்கள் வந்து ஒரே விதமா இருந்தது. அந்த ஒரு வேதத்தை வந்து நாலா பிரிச்சார். நாலா பிரிச்சுட்டு 4 முக்கியமான பக்தர்களை கூப்பிட்டு ரிக்வேதா ஒருத்தருக்கு, யஜுர்வேதா ஒருத்தருக்கு, சாமவேதா ஒருத்தருக்கு, அதர்வேத வேதா. அவங்க பேரெல்லாம் எப்படி வேணும் உங்களுக்கு வேணும் சொல்றேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான் அவங்க பேர் சொல்றேன். ஒரு ரிஷிக்கும் கொடுத்துருக்காரு. பைல ரிஷி, அப்புறம் இந்த மாதிரி ரிஷிகள் பேர்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காரு. அதனாலதான் அவங்க பேர் வியாசதேவர். அதுக்கப்புறம் யார் ஒருத்தர் வந்து இந்த கிரந்தங்களை எழுதினாங்களோ அவங்க கூட வியாசம். இன்னொரு பேர் கூட இருக்காரு, துவைப்பயானா, கிருஷ்ண துவைப்பயானா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவர் ஒரு தீவிக்கு நடுவுல வந்து இவர் வந்து தோன்றார். ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்ட்ல பராசர முனியும் மத்சகந்தான்னு சொல்லி ஒரு மீன் பிடிக்கிற ஒரு நபர் இருக்கார். அவரோட பொண்ணு. இவங்க 2 பேரோட சம்பந்தத்துலதான் பகவான் வியாச பகவான் வந்து தோன்றார். அதனாலதான் இவருக்கு சத்தியவதி கிருஷ்ணதனும் கிருஷ்ண துவைப்பயானா அப்படின்னு சொல்லி ஒரு தீவி இருக்கு. அந்த தீவி நடுவுல வந்து இவரு அந்த தோன்றார். அதனாலதான் இவங்க இன்னொரு பேரு துவைப்பயானா. ஸோ இந்த மாதிரி வியாச குரு குரு பூர்ணிமான்றது என்ன இருக்கு அப்படின்னா கொண்டாடுறது அப்படின்னா குருவுக்கு வந்து நம்மளோட கிராட்டிடியூட வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம். கிருத்தக்னதா அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். கிருத்தக்னதா நம்மளோட அன்பு பரிமாற்றத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி குருக்கு வந்து சேவை மூலமா அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கட்டளைகளை வந்து எப்படி கடைபிடிக்கணும்ன்றது வந்து நம்ம வந்து எடுத்து சொல்றதுக்காக அதை செயல்படுத்துறதுக்காக தான் குரு வந்து நம்ம வந்து இந்த குருமார்கள் எல்லாருமே வந்து யாருன்னா வியாசதேவரோட. இந்த வியாசதேவர் வந்து முக்கியமா சூரியனா கூட வியாசதேவர் வரலாம், சந்திரனா கூட வியாசதேவர் வரலாம். இவரே பண்ணுவார். வியாசதேவரே வர வந்து உட்கார வைப்பார். மகாபாரதம் கூட நீங்க பத்ரிநாத் எடுத்து போயிருக்காரு. பத்ரிநாத் நீங்க போங்க, நீங்க போங்க பத்ரிநாத். இந்த பத்ரிநாத்ல வியாச குஹா அப்படின்னு சொல்லி ஒரு குகை இருக்கு. அந்த வியாச குகத்துல வால்மீகி இவர் என்ன பண்ணாருன்னா வியாசதேவர் வந்து மகாபாரதம் எழுதுறதுக்கு முன்னாடி இது எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும், எனக்கு ஒரு நல்ல தூயமான பக்தர் வேணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட போய் கேட்கிறார். பிரம்மா என்ன சொல்றாரு, நேரா நீங்க இவங்க கிட்ட போகணும், புள்ளியார் கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லி புள்ளியார் கிட்ட ஏன்னா அவர் தான் சரியான ஆள் சொல்லி புள்ளியார் கிட்ட போயிட்டு புள்ளியார் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு கிரந்தத்தை எழுதணும், நீங்க வந்து அதை எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பிள்ளையார் ஒரு கண்டிஷன் போடுறாரு. நான் சொல்ற மாதிரி நான் எழுதுறேன், ஆனா ஸ்டாப் பண்ணவே கூடாது. தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருக்கு, நான் எழுதிட்டே இருக்கணும். எந்த காரணத்துக்கு அது வந்து தடையிடக்கூடாது. ஸ்டாப் பண்ணிட்டு யோசனை பண்ணி சொல்லிட்டே இருக்கு. நம்ம சாதாரணமா ஒரு லெட்டர் எழுதணும் கூட யோசனை பண்ணி எழுதுவோம், முதல்ல ஸ்டாப் பண்ணுவோம். இது யாரு மகாபாரதத்துல ஸ்லோகாஸ் அத்தனை ஸ்லோகம் வந்து ஸ்டாப் பண்ணாம யோசனை பண்ணாம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரு என்ன நினைச்சிட்டாரு, சரி இப்படி கேட்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஓகே நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறேன், ஆனா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். நான் சொல்ல சொல்ல நீங்க யோசனை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புள்ளியார் சொன்னார் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் யோசனை பண்ண இவர் ஸ்லோகா ஸ்டடி பண்ணிட்டு அவர் சொல்ல அவர் மகாபாரதத்தை எழுதுறாரு. இந்த குகை வந்து நீங்க பத்ரிநாத் இப்போ நீங்க பார்க்கலாம். வியாசதேவர் சொல்றது புள்ளியார் எழுதுறாரு, அவரோட தொண்டத்தில் எழுதுறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால வியாசதேவர் நிறைய இந்த மாதிரி மகாபாரதம் எழுதிருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி அடையுது. என்னடா இதெல்லாம் இவ்வளவு பெரிய கிரந்தத்தை நான் எழுதிருக்கேன், என் மனசுல இதயத்துல ஒரு திருப்தியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு கரெக்டா நாகமுடி அந்த சமயத்துல நாகமுடி வந்து அவர் ஆன்மீக குரு. கிருஷ்ணருக்கு வந்து முக்கியமான சீடர் வந்து பிரம்மாவோட சீடர் வந்து நாகமுடி சீடர் வந்து வியாசதேவர். ஸோ அப்ப வியாசதேவர் இந்த ஒரு சமயத்துல இருக்கும்போது ஏன்னா குருக்கு வந்து தன்னோட சீடரோட எல்லா வீக்னஸும் தெரியும். அதனாலதான் இப்போ கலியுகத்தில் எப்படின்னா குரு சொல்ற கட்டளைகளை வந்து சீடர்கள் என்ன பண்ணுவாங்க, சரியா
அதனால என்ன பண்ணாருன்னா சில சில குருமார்கள் எல்லாம் எதுவும் சொல்லவே மாட்டாங்க, கிளாஸ் வந்து முடிச்சு போயிடும். அப்ப என்ன சீரியஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தாலும் அந்த இதை வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி இந்த மாதிரி குரு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஏன் அவங்க சொல்றது சீடர்கள் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, சீடர்கள் வந்து சொன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி பண்ணா நல்லா இருக்கும் குருன்னு சொல்லி சீடரை குருமா கேட்பாங்க. ஒரு சீடர் உண்மையான சீடர் குரு கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றாரு கீதையில 4:32-34 சொல்றாரு. உபதேசத்திலே ஞானம் ஞானினாம் தத்துவதற்கு ஒரு பரம்பரை குரு பரம்பரை சீரிய பரம்பரை பிராமணிக தக்க குருவை நம்ம வந்து அணுகணும். அவருக்கு அவர்கிட்ட வந்து நம்ம பரிபிரச்சனை கேள்வியை கேட்கணும், அன்பா அப்புறம் வந்து பணிவா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்யணும். ஏன்னா அவங்க யாருன்னா தத்துவத்தை பார்த்தவர், பரமசங்கத்தை பார்த்தவர், அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். சோ இப்படி வந்து ஒரு சீடர் வந்து குருவா. அதனால வியாசதேவரே வந்து குருவை ஏற்றுக்கிறார். அவருக்கு குரு ஏற்றுக்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவர் குருவா ஏன் ஏற்றுக்கிறார் அப்படின்னா, பவிஷ்யத்துல வர எல்லா பக்தர்கள் வந்து குருவை ஏற்றுக்கணும், ஒரு உண்மையான குருவை ஏற்றுக்கணும், குரு சிஷ்ட பரம்பரை வர குருவை வந்து ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி பணிவான் நடந்துக்கணும்ன்றத ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டுறதுக்காக தான் அவர் வந்து குருவை ஏற்றுக்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணர் ஏற்றுக்கிறார். கிருஷ்ணர் வந்து யார குருவா ஏற்றுக்கிறார் தெரியுமா? சந்திப்பாணி. இங்க உஜ்ஜைன் இப்ப கூட நம்ம பார்க்கலாம். உஜ்ஜைன்ல ஒரு பெரிய கோயில் இஸ்கான் கோயில் நீங்க பாத்திருக்கீங்க. அப்புறம் அந்த மகாகாலேஸ்வரர் கோயில் நிறைய பேர் ஃபேமஸ். அந்த இடத்துல சந்திப்பாணி கிருஷ்ணபுரம் ரெண்டு பேரும் சந்திப்பாணி அந்த கல்வியை வந்து கத்துக்கிட்டாங்க, பயிற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா இதையும் பண்ண நமக்கு குரு தேவை. குரு இல்லாத ஒரு கீதை போய் நம்ம வீட்டில் நம்மளால படிக்க முடியாது. பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலரா இருக்கலாம். ஆனா அந்த ஆச்சாரியாருக்கு எப்படி வந்து அதை வந்து எடுத்து சொல்றது அவங்களுக்கு தான் அந்த திறமை இருக்கும். அந்த தூயமான பக்தி, அந்த தூயமான பக்தி அவங்க இருக்கிறதுனால அதை எடுத்து சொல்லுவாங்க. அதை எடுத்து சொல்லி அவங்க புரிய வைக்கிறாங்க நம்மளுக்கு. நம்மளால அதை புரிய வைக்க முடியாது, அவங்க புரிய வைக்கிறாங்க. அதுதான் நம்ம அப்படியே உண்மை உண்மையா நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றோம், அந்த உண்மை உண்மையா நம்ம நேசிட்டு தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது. நம்ம அதனால இந்த குரு ஸ்தானம் வந்து ரொம்ப உயர்ந்தமான ஒரு ஸ்தானம். எப்போ நம்ம வந்து குரு கிட்ட சீடரா நம்ம வந்து நடந்து குருவை சீடர் வந்து குருவா ஏற்றுக்கிறாரோ, அப்போ அவங்க கொடுத்த கட்டளை வந்து நம்ம சரியா கடைபிடிக்காம இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாமே கைவிடும். ஏன் அப்படின்னா அந்த குரு வந்து அந்த சீடர் வந்து ஒரு வேலை பக்தி பண்ணாம நியமங்களை கடைபிடிக்காம கீழே விழுந்துட்டா, அந்த பக்தியில இருந்து ஆன்மீக நிலையிலிருந்து கீழே விழுந்துட்டா, அவன் அந்த ஒரு நபரை வந்து அந்த பக்தனை வந்து மறுபடியும் அவனை பக்தனாக்கி மறுபிரிவை எடுப்பார் குரு. மறுபிரிவை எடுத்து அவனை பக்தனாக்கி பகவான் கிட்ட கொண்டு போறவருக்கு அவங்களோட பொறுப்பு. இவ்வளவு பெரிய பொறுப்பை வந்து குரு ஏற்றுக்கிறார். அதனால இவன் தீட்சை நீங்க வாங்கிட்டு இருக்கும்போது கூட அவ்வளவுதான். ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, பிரபு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு கர்மா அவங்களுக்கும் அந்த கர்மா எடுத்துக்கணும். சில சதவீதம் அவங்க கூட எடுத்துக்கணும். அதெல்லாம் கரெக்டா நம்ம கடைபிடிக்கணும். பெரிய விஷயமே கிடையாது, கடைபிடிக்கிறது ரொம்ப சரளமான விஷயம். எத்தனையோ நம்ம சாதனை பண்றோம், பௌத்திக வாழ்க்கையில நிறைய சாதனை பண்றோம். ஒரு உயிருக்காக போராட்டம் இருக்கும்போது அவங்களை சப்போர்ட் பண்றோம், ஹெல்ப் பண்றோம், பண விஷயத்துல ஹெல்ப் பண்றோம், ஓடி போய் ஹெல்ப் பண்றோம், கிட்ட இருக்கிறோம். இப்படி எல்லாம் பார்த்தா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய டைம் இருக்கு நம்ம தான் டைம் இல்லை. அதனால குருவோட அந்த கட்டளைகளை வந்து கரெக்டா கடைபிடிக்காம இருந்தா அது குருவுக்கு வந்து பெரிய இதாயிடும், பெரிய ஆபத்தாயிடும். அவங்களுக்கு அனாரோக்கியமாயிடும். அதனாலதான் ஆன்மீகத்துல வந்து ஏதாவது நம்ம வந்து கையெழுத்து அது வந்து கரெக்டா நம்ம அப்படின்னு சொல்லி இது ரொம்ப கஷ்டமா இருந்தது, முடியாது அப்படின்னு சொல்லி எதுவுமே முடியாது. நம்ம வாழ்க்கை எல்லாமே இப்படியே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே எதுவுமே வந்து நம்ம சீரியஸா எடுக்கணும்னா அதனால நல்லா சொல்றது பாசிட்டிவா இருக்கும். சாதகமா இருந்து எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாம் முடியாத காரியங்கள்லாம் பிடிச்சி வச்சிருக்காரு. ஆனா நம்மளுக்கு ஆசை இருக்கணும், பகவானை திருப்திப்படுத்தணும். கோபியர்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு எந்த வேதமும் தெரியாது. கோபியர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வேதம் தான். அவரு நல்ல சந்தோஷமா இருக்கும், அவரு திருப்தியா இருக்கும். அது மட்டும்தான் அவருக்கு தெரியும், வேற எதுவுமே அவருக்கு தெரியாது.
எப்பொழுதுமே வந்து சிந்தனை அவருக்கு 24 ஹவர்ஸ் கிருஷ்ணர் வந்து துவாரகால இருக்கும்போது பக்கத்துல 16,000 பிராணிகள் இருக்காங்க. அவங்கள பத்தி சிந்தனையே கிடையாது. ராதே 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 ஏன்னா கோபியர்களோட பேரை சொல்லிட்டு அவங்க என்னென்ன வீரர்கள் பண்ணாங்க அதை பத்தியே அவங்களுக்கு சிந்தனை. துவாரகால இருந்தா கூட பக்கத்துல ருக்மிணி இருக்காரு, சத்தியபாமா இருக்காரு. இவங்க படுத்துட்டு இருக்கும்போது கூட ராதே 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 அப்படிதான் சொல்லிருக்காரு. அவரை ராதே தான் சொல்றாரு. இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னன்னா எப்போ பார்த்தாலும் இவர் ராதே சொல்றாரு, லலிதா சொல்றாரு, விசாகா சொல்றாரு. ஒரு நாள் கூட நம்ம பேர் சிந்தனை கிடையாது, நம்ம பக்கத்துல இருக்கோம். அப்பதான் உதவருக்கு தெரிஞ்சது, ஓ ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னா. உதவர் ஒரு தடவை கேட்டாரு, என்ன கிருஷ்ணா நீங்க எப்ப பார்த்தாலும் சின்ன பையன் மாதிரி. இப்போ சின்ன குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போனா என்ன பண்ணுவாங்க, அம்மா 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 சொல்லிட்டே கத்துட்டே ஆடுந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தை மாதிரி ஆடுறீங்க, என்ன உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற உணவு அப்படி என்னதான் இருக்கு, அப்படி என்னதான் நீங்க பண்ணீங்க. அங்க போய் உதவரை வந்து அனுப்புறாரு. சொல்றாரு அப்பதான் கோபிஸ்ரீகளோட அந்த இதை பார்க்க அவங்க 24 மணி நேரம் பகவானை பத்தியே நினைச்சிட்டு அவங்க பகவானை பத்தி நினைச்சுட்டு நினைக்காம ஒரு நேரமே கிடையாது. காலையில இருந்து நைட் வரைக்கும் அவரை பத்தியே நினைச்சிட்டே இருக்கு கோபியர்கள்னா. அதான் விரக பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. விரக வேதனை. நம்ம எல்லாமே பணம் இல்லாம சொல்லி வேதனைப்படுவோம், ஜமீன் இல்லாம சொல்லி வேதனைப்படுவோம், நம்ம பசங்களுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுவோம், நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லி வேதனைப்படுவோம், யுஎஸ்க்கு போலன்னு சொல்லி வேதனைப்படுவோம், கனடாக்கு போலன்னு சொல்லி வேதனைப்படுவோம். ஆனா அங்க போனவங்க எப்படி வேதனை பண்ணாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஐஐடி போலன்னு சொல்லி நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. என் பையன் வந்து டாக்டர் ஆகலன்னு சொல்லி நிறைய வேதனைப்படுவாங்க. அவன் உண்மையா டாக்டர் ஆகலாம் அவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஐஐடியில போய் படுறாங்க நிறைய மக்கள், முடியல அவங்களால. நைட்டு டே நைட் படிக்கிறாங்க, உளுந்து 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 படிக்கிறாங்க. அதை பார்த்து சில பசங்க சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, முடியுமா? அவங்களோட சைக்கோ பிசிக்கல் நேச்சருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம படிக்க வைக்கிறோம். அக்கா பையன் ஆயிட்டான், அண்ணன் பையன் ஆயிட்டான், தம்பி பையன் ஆயிட்டான், ஏன் நாத்தனார் பையன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி என் பையனும் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடம் பிடிச்சா கடைசியில ஹாஸ்பிட்டல் தான் இல்ல வீட்டை விட்டு அவங்க வந்து டாட்டா இதான். அதனால குருவோட கைடன்ஸ் அதான் வியாசதேவர் நம்ம குருமார்கள் நம்ம சம்பிரதாயம் கோஸ்வாமி, கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜ், ஜெகநாத சுவாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி, விஸ்வநாத் கோஸ்வாமி, இவங்க குரு, இவங்க எல்லாமே அந்த குரு டிவிஎஸ் போறாங்க. அவங்க எல்லாமே நம்ம நினைவு கோஸ்வாமி இவங்களை நினைவு வச்சுட்டு அவங்களோட சாதனைகளை பற்றி நம்ம பேசணும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த இயக்கத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அதை பத்தி நம்ம முக்கியமா சனாதன கோஸ்வாமி பத்தி நம்ம சம்பிரதாயத்தை பேசுவோம். குரு பூர்ணிமா நான் நிறைய புக்ஸ் எழுதுறேன். கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி. ஸோ குருவோட ஸ்தானம் வந்து ஏன்னா குருக்கு அவரோட சீடரோட எல்லா இதுவும் தெரியுது. அவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதனால தான் பிரபுபாதோட சீடர்கள் நீங்க பார்க்கலாம், நீங்க கேட்டுக்கலாம். எப்பதான் என்ன திட்டுறாங்க பிரபுபாதம் சொல்லி காத்துட்டு யாராவது காத்துட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க, நான் என்ன திட்டுங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க பிரபுபாதம் திட்டுங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு. ஏன்னா எப்போ அவங்க திட்டுறாங்களோ அந்த இதுல வந்து அவரோட வீக்னஸ் சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் சீடருக்கு. அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவே எப்போ என்ன சாஸ்டைஸ் பண்றாங்க பிரபுபாதம், எப்போ என்ன வந்து என்னை பத்தி தப்பா பேசுறாங்களோ, அவங்க தப்பா பேசுறது அப்படின்னா என்னன்னா குருவுக்கு தெரியும் உடனே இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவர் குரு வந்து என்ன பண்ணுவாரு, அந்த விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க அந்த கிளாஸ்ல. அப்ப அவங்க ஒருத்தருக்கு சொல்றதுனால எல்லா சீடர்களும் அந்த வீக்னஸ் இருக்கும், அது கூட கரெக்ட். அதனால குரு வந்து ராதா மதன மோகனோட ராதா கோவிந்தாஜி அந்த விக்ரகம் அவங்களோட பிரதிநிதி. குரு வந்து அந்த பிரதிநிதி. ஓகே, இப்போ வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். பக்தியில நல்லா தொடர்ந்து எந்த தடை இல்லாம முன்னேற்றத்தை பார்க்கணும். நம்மளும் ஒரு ஆன்மீக குரு சொன்ன கட்டளைகளை வந்து நம்ம நல்லா கடைபிடிக்கலாம். ரெகுலரா இந்த மாதிரி கிளாஸஸ் வந்தா ஒரு எந்தூசியாசம் இருக்கும், உற்சாகம் இருக்கும்.
சந்தோஷம் இருக்கும். இது கேட்க கேட்க பாருங்க, ஒரு 1.5 மணி நேரம் நம்ம எங்க இருக்கணும்ன்றதே நமக்கு தெரியாது. அந்த என்ன சொல்றது, பக்தி ரச அமிர்தத்துல அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்தமான ஒரு மதுரமான ஒரு டேஸ்ட், ஒரு ருச்சி இருக்கும். அந்த ருச்சியை நீங்க ரசிக்கலாம், அதை சுவைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஆன்மீகமான அந்த லீலை, பகவானோட லீலை, ஏன்னா அது மதுரமான லீலை பகவானோட. அவருக்கே புரியலையா, அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு அவரோட பக்தி, மதுரமான பக்தியை சுவைக்கிறதுக்காகவே சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அவரோட பக்தியை பத்தி அவரை அனுபவிக்கிறதுக்காகவே ராஜராணியா சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அப்போ எந்த உயர்ந்தமா, எவ்வளவு உயர்ந்தமான இது அந்த ருச்சி அதை எடுக்கலாம். அதனால அது அவங்களுக்கு மட்டும்தான், தூயமான பக்தர் மட்டும்தான் அது தெரியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. चैतन्य महाप्रभु की जय, राधा कृष्ण भगवान की जय, लक्ष्मी नरसिंह देव भगवान की समवेत भक्तवृंद की जय, ताई सीता दो प्रेमानंद. ஸோ வந்த பக்தர்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். அப்புறம் அந்த பக்தரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நம்ம பக்தர் ஆகணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். 3 தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். எல்லா குருமார்களுக்காக அவங்க கருணை நமக்கு வேணும், அவங்களோட திருப்பாதைகளை நம்ம ஆசிரியம் எடுக்கணும், அவங்க கட்டளைகளை நம்ம சரியா கடைப்பிடிக்கணும். அந்த ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம राम राम हरे प्रेमानंदे हरे हरे बोल, हरि बोल, हरे बाबा. பிரபு பக்தி சீதன் மகாராஜ் இருக்காருல்ல, பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று செஞ்சுட்டு அதை பின்னாடி அந்த மாதிரி செங்கலெல்லாம் பெரிய சிம்ம குரு சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப நாள் அந்த பின்னாடி ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டு ஸ்டாண்ட் மாதிரி ஸ்டாண்டே பண்ணிடலாம், பின்னாடி ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு